வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காலையிலேயே ஜாக்லின் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிள பார்த்து. அத கேட்ட முத்துக்குமரன் அண்ட் தென் தீபக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா கலாய்ச்சு விட்டுறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டன் ஏரியால வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் அண்ட் தென் தீபக், சௌந்தர்யாலாம் உட்கார்ந்துட்டு இருக்கப்ப, அவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிள பார்க்குறப்ப, ஐய்யயோ! இந்த பாயிண்ட்ஸ் டேபிள பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. இது எப்ப தூக்குவாங்கன்னு இருக்கு எனக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா டிடிஎஃப் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில அந்த போர்டு ஏன் அங்க இருக்கு அப்படின்ற மாரி ஜாக்லின் வந்து புலம்பி தள்ளுறாங்க. ஏன்னா அவங்க வந்து 0 பாயிண்ட்ல இருக்கிறத வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால அந்த போர்ட எப்ப எடுப்பாங்க அப்படின்ற மாரி எனக்கு தோணிட்டே இருக்கு அப்படின்ற மாரி எல்லார்ட்டயும் வந்து சொல்லுவாங்க. நைட்டு தூங்கும்போதெல்லாம் அந்த முட்டை தான் ஞாபகம் வருது. அந்த முட்டை வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த 0 மார்க் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே வந்து தீபக் வந்து அத அப்படியே ஆம்லெட் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாரி கலாய்ச்சு விட்டுருவாரு. ச்சே! நீ நல்லா தானப்பா விளையாண்ட அப்படின்ற மாரி கலாய்ச்சுட்டு, நீ நல்லா தானே விளையாண்ட அப்படின்ற மாரி தீபக் சொல்லுவாரு. ஆமா, நல்லா தான் விளையாண்டேன் பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் என் பாயிண்ட்ஸ மத்தவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு. நீ எடுக்கல. அது வந்து ஒரு லக்கு அண்ட் தென் நீ குடுத்துட்ட அப்படின்னே சொல்லலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா, ஜாக்லின் வந்து அந்த பால் உருட்டி விட்ற ரவுண்ட் இருக்குல்ல, லைக் பவுலிங் ரவுண்ட். ஸோ அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யா மட்டும் விழாது. மத்தவங்களதெல்லாம் விழுந்த உடனே இவங்க பாயிண்ட்லாம் வந்து சௌந்தர்யாவுக்கு போயிடும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல லைக் இவங்களோட பாயிண்ட் வந்து 0வா மாறும். அண்ட் தென் 4 பாயிண்ட்ல இருந்த சௌந்தர்யாவுக்கு வந்து 9 பாயிண்ட் போய் 13 பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஃபுல்லி லக் ஃபேவர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஃபார் சௌந்தர்யா. பட் ஜாக்லினுக்கு வந்து லக்கே இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க 0 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் 1 பாயிண்ட் கூட அவங்களால எடுக்க முடியல அப்படின்ற மனவலியில அவங்க வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ முத்துக்குமரனும், தீபக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செம்மையா கலாய்ச்சு விட்டுருப்பாங்க. நீ வந்து பாயிண்ட்ஸ குடுத்துட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்கியா அப்படின்ற மாரி. பட் எண்ட் ஆஃப் த டே லைக் இட்ஸ் அ கேம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். பட் அவங்களுக்கு என்ன ஒரு பெயினா இருக்கு அப்படின்னா, மேபி இந்த பர்ட்டிகுலர் ரீசன வச்சு எலிமினேட் பண்ருவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கா என்னன்னு தெரியல. அதனால தான் புலம்பிட்டே இருக்காங்களா என்னன்றது புரியல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜாக்லின் வந்து 0 மார்க் எடுத்ததுல டிடிஎஃப்ல அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.